வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொட்டாவையில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் மரணம். உயிரிழந்த மாணவி பற்றிய அவதூறு, அமைச்சர் சரோஜாவை கண்டித்து மனோகணேசன். பாடசாலை மாணவியை கடத்த முற்பட்ட சம்பவம், சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. நாடாளுமன்ற சபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அர்ஜுனா எம்பி. காணி அபகரிப்பு தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? ஸ்ரீதரன் கேள்வி. கோவணத்துடன் சென்றவர்களிடம் ஆவணம் கேட்கின்றீர்களா? காணி அபகரிக்கும் வர்த்தமானியை உடன் மீளப்பெறுக ரவிகரன் எம்பி வலியுறுத்தல். இந்தியா பாகிஸ்தான் பதட்டம், புவிசார் அரசியல் மோதல்களில் தலையிட மாட்டோம், இலங்கை அறிவிப்பு. புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டார். ஹொட்டாவை மாலபில்ல விகாரை வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்தார். நேற்று இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை மீட்டியகொட தம்பகிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு அருகில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மீட்டியாகொட மற்றும் ஹகவ பகுதிகளைச் சேர்ந்த 27, 40 மற்றும் 44 வயதுடையவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 5 சந்தேக நபர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். மேலும் தம்பகிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றிற்கு அருகில் 2 உந்துளிகளில் பயணித்த குழு கடந்த 3ஆம் தேதி இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இருவர் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனை மாணவி மனநோயாளி அல்லர் என்றும் அவ்வாறு கூறியமைக்காக மகளிர் விவகார அமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று நாடாளுமன்றில் மனோகணேசன் எம்பி வலியுறுத்தினார். மேலும் அந்த வார்த்தை பிரயோகத்தை நாடாளுமன்ற கன்சாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். கொட்டாஞ்சேனை மாணவி குறித்து நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றிய மனோகணேசன் எம்பிக்கு பதிலளித்த சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அந்த மாணவி தொடர்பான விவரங்களை முன்வைத்ததுடன் பெற்றோர்களை விசாரணைக்கு வருமாறு அழைத்ததாகவும், ஆனால் அவர்கள் அமைச்சுக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றும் கூறினார். அதற்கு பதிலளித்த மனோகணேசன் எம்பி, அமைச்சு அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சென்று விசாரிக்க வேண்டுமே தவிர அவர்கள் உங்களிடம் வரும் வரை காத்திருக்க வேண்டுமா என்று சாடினார். அத்துடன் மனநோயாளர் என்று கூறியமைக்காக அமைச்சர் சரோஜா போல்ராஜ் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அவர் கேட்டார். மேலும் மனோகணேசன் கூறுகையில், இந்த சம்பவம் தொடர்பான நீதியான விசாரணை நடைபெற வேண்டும். குறிப்பிட்ட மாணவிக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கின்றது, அது உண்மை. இன்று அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் நடக்கும் இடத்தில் போலீசார் நீர்த்தாரை பிரயோக வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கண்ணீர் பிரயோக தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்படி செய்தீர்கள், அது தவறுகின்றார். அதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சுனில் வெட்டகல இந்த சம்பவம் குறித்து நீதியான விசாரணைகள் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். அதன் பின்னர் பேசிய அமைச்சர் சரோஜா, மருத்துவ அறிக்கை மற்றும் விசாரணை அறிக்கைகளின் அடிப்படையிலேயே தான் பேசியதாகவும் தவறாக எதையும் குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்தார். கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் பாடசாலையின் மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சு இதுகுறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டு பின்வருமாறு தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அமைச்சின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும், அறிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் உட்பட பொதுமக்கள் இணைந்து மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரி பாடசாலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கொட்டாஞ்சேனை பகுதியில் உயரமான கட்டடத்திலிருந்து குதித்து குறித்த மாணவி தற்கொலை செய்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த ஆசிரியரை பணிநீக்கம் செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சின் தகவல்கள் கூறுகின்றன. கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் அருகே மாணவி ஒருவரை கடத்த முயன்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சந்தேக நபர் கரவாத்தோட்டம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். மாணவியை கடத்தி கப்பம்பர நோக்கில் குறித்த நபர் இந்த செயலில் ஈடுபட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் காவல்துறையினரால்
சந்தேக நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டது. இதனையடுத்து சந்தேக நபரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கிய நீதவான் விசாரணையின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்க உத்தரவிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் இடையூறு ஏற்படுத்தியதன் காரணமாக சபையிலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்பட்டார். நாடாளுமன்ற அமர்வை குழப்பும் வகையில் செயற்பட்ட ராமநாதன் அர்ஜுனாவை சபையிலிருந்து வெளியேற்றுமாறு படைக்கல செய்வதற்கு மூலாசனத்திற்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் உத்தரவு வழங்கியதை அடுத்து அவர் வெளியேற்றப்பட்டார். ගරු මන්ත්‍රීතුමා කතාවට බාධා කරන්න එපා. මම ගරු සභාපතිතුමනි සභාවේ අවසරද පැයක් හරි කතා කරනවා මේ බාධා කිරීම කළොත්. කරුණාකරලා අවසර දෙන්න. ගරු අර්ජුන මන්ත්‍රීතුමා ඇමතුමාට කතාව කරගෙන යන්න ඉඩ දෙන්න. බාධා කරන්න එපා. එතන යම්කිසි පිළිවෙලකට වැඩ කරනවා. ඔය පොයින්ට් එක ඉදිරිපත් කරන්න. සජීව විකාශය අත්හිටවන්න කියලා සභානායකතුමාට අවස්ථාව දෙන්න. ඔබතුමාට අවසාන නිවේදනය ඔබතුමාට මේ සභාව මෙහෙවන්න දෙන්න බෑ. එහෙම ගරු සභාවට අවස්ථාව දෙන්න ඕන. පොයින්ට් ඔෆ් ඕඩරේට අවස්ථාව දුන්නා ඔබතුමාට. ඒ සඳහා අවස්ථාව දීලා තියෙනවා. காணி அபகரிப்பு தொடர்பாக அண்மையில் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் நேற்று நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பப்பட்டது. இந்த வர்த்தமானி ஊடாக வடக்கு மாகாணத்தில் பாரியளவான காணிகளை சுவீகரிப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. இதுகுறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் வழங்க குறித்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சபையில் இல்லாத நிலையில் அவர் ஒரு வாரத்தில் பதில் வழங்குவதாக தமக்கு அறியப்படுத்தி இருப்பதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் 6 தடவைகள் நீங்கள் என்னுடைய பெயரை வாசித்து நான் எழும்பி இருக்க வேண்டியிருந்தது. வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்களுடைய காணிகள் பலது இப்பொழுதும் இராணுவ முகாம்களாக இருக்கின்றது. இராணுவத்தினுடைய வசம்தான் பெரும்பாலான காணி துண்டுகள் இருக்கின்றன. வடக்கு கிழக்கிலே பெரும்பகுதியான இடங்களில் மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக தனியார் வீடுகளிலும் முகாம்களிலும் வாழ்கிறார்கள். அவருடைய சொந்த நிலங்களில், குறிப்பாக பலாலியில் கூட அவருடைய சொந்த நிலங்களில் வாழ முடியாதவாறு 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவத்தால் பிடித்து வைத்திருக்கப்பட்டு அவர்கள் வெவ்வேறு இடங்களில் அந்த மக்கள் இப்பொழுதும் குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி நகரப்பகுதியிலே கிட்டத்தட்ட 41% காணிகள் இராணுவ வசம் உண்டு. 1956களில் 70கள் வரை அனுராதபுரத்திலிருந்து 26,000 தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் மேல்குடியேற்றம் செய்யப்படவில்லை. இவ்வாறு காணிகள், சொந்த காணிகளை விட்டு, தங்களுடைய நிலங்களை விட்டு அகதிகளாகவும் முகாம்களிலும் மக்கள் வாழுகின்ற இந்த காலகட்டத்திலே நான் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ KD லால்காந்த அவர்களை கேட்பதற்காக, ஒன்று, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக 2025 3 28 24 30 இலக்க வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா? மேற்குறித்த 2வது கேள்வி, மேற்குறித்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கோரப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கோரப்பட்டுள்ளன என்பதையும், 5700 ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுவீகரிப்பதற்கான காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? 3வது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீண்டகாலம் நடைபெற்ற யுத்தம் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் வாழும்போது அவர்களது காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்களின் காணிகளை சுவீகரிக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? 4வது, தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட நீண்டகால யுத்தம் காரணமாக அவர்களது காணி ஆவணங்கள் தவறிடப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலகங்கள் தெரிவிக்கும் நிலையில் இப்புதிய வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறு எவ்வாறு கோர முடியும் என்பதை அமைச்சர் இந்த உயரிய சபைக்கு அறிவிப்பாரா? ஆகவே கௌரவ சபாநாயகர் அவர்களே,
இது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த காணி சம்பந்தமான இந்த விடயத்திற்கான இப்பொழுது வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூடுதலான காணிகளும் கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காணியை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்திருக்கிறது. இதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதை அமைச்சர் இப்பொழுது இந்த சபைக்கு தெரிவிப்பாரா? கௌரவ சபாநாயகர் அவர்களே, அமைச்சர் இருக்கிறாரா? இதுக்கு பதிலளிப்பாரா? 27/2க்கு விட தருவாரா? அமைச்சர் இருக்கிறாரா? ගරු අමාත්‍යතුමා සියත දෙක ප්‍රශ්නයට ගරුව ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා කෘෂිකර්ම ඇමතුමා දැනුම් දීලා තිබෙනවා සතියක් කල් ඉල්ලනවා කියලා මේ கோவணத்துடன் சென்ற மக்களிடம் ஆவணம் கேட்கின்றீர்களா என்றும் கடந்த கால கொடுங்கோல் அரசுகளை பின்தொடர்கின்றீர்களா என்றும் சபையில் சிரமரியாக கேள்வி எழுப்பிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வடக்கு மாகாணத்தில் சுமார் 5,941 ஏக்கர் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி உடனடியாக மீளப்பெறுமாறு வலியுறுத்தினார். பாராளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். வடக்கில் கரையோரத்தில் மக்களுடைய காணிகளை அபகரிக்கும் செயல் இடம்பெறுகின்றதா? அதன் செயலாக 2025-3-28 2430 இலக்க வர்த்தமானி மூலம் யாழ்ப்பாணம் 3669 ஏக்கர், முல்லைத்தீவு 1703 ஏக்கர், கிளிநொச்சி 515 ஏக்கர், மன்னார் 54 ஏக்கர், 5941 மொத்தம் ஏக்கர் காணி நிர்ணய கட்டளை சட்டம் 5 பிரிவில் அரச காணிகளாக அபகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் உரிய பதிவுகள் செய்யப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த மக்களிடமிருந்து பறிக்கப் போகின்றீர்களா? இது வடக்கு மக்களுக்கு நீங்கள் செய்யும் மிக பெரிய துரோகமாக தெரியவில்லையா? அந்த மக்கள் 2009 இடம்பெயரும் போது எதனையும் கொண்டு செல்லவில்லை. அப்போது இனவாதத்தின் கொடூரம் நடந்தது. கோவணத்தோடு சென்ற மக்களிடம் ஆவணங்கள் கேட்கின்றீர்களா? ஏற்கனவே கொடுமை செய்த இனவாத அரசுகளை நீங்களும் பின்தொடர்கின்றீர்களா? வடக்கு கிழக்கு மக்களுக்கு துரோகம் செய்ய வேண்டாம். தயவு செய்து வர்த்தமானியை வாபஸ் வருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றீர். யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் யானை தாக்கி 2 பெண்கள் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரியவருவதாவது, யாழ் தாவடி பத்ரகாளி கோவில் நிகழ்வுக்காக 2 யானைகள் அழைத்து வரப்பட்டது. அவ்வாறு அழைத்து வரப்பட்ட 2 யானைகளுக்கு அருகாமையில் வெடிகொளுத்தப்பட்டு தீச்சுவாலை எழுப்பப்பட்டது. இந்நிலையில் குறித்த பகுதியில் தடுத்து நின்ற யானைகள் சிறுமி உட்பட 2 பெண்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் ஒருவர் கால் முறிந்தும் மற்றொருவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடியை வெளியுறவு அமைச்சகம் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் அரசாங்கத்திற்கு தகவல் அளித்து வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் மோதல்களில் தலையிட மாட்டோம் என்றும் அமைச்சர் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் நெருக்கடி தொடர்பாக நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அணிசேரா அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். இருப்பினும் பயங்கரவாதம் எந்த வகையிலும் மன்னிக்கப்படவோ அல்லது ஆதரிக்கப்படவோ கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். எனவே பயங்கரவாதத்தை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் எந்த நேரத்திலும் சாத்தியமான ஆதரவு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பிராந்திய அமைதி இலங்கைக்கு முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எந்தவொரு நாட்டிற்கும் எதிராக செயல்பட இலங்கையின் பிரதேசத்தையோ அல்லது நீர்நிலைகளையோ ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற கொள்கையை அரசாங்கம் கண்டிப்பாக கடைபிடிக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். உலகளவில் 1.4 பில்லியன் கத்தோலிக்க மக்களின் புதிய தலைவர் வத்திக்கானின் சிஸ்டைன் தேவாலயத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதனை அடையாளப்படுத்தும் விதமாக வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர்ஸ் பெசிலிக்காவில் புகைப்போக்கிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியுள்ளது. தெரிவு செய்யப்பட்ட புதிய போப்பாண்டவரின் பெயரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய போப் அமெரிக்காவின் லியோ 14 என்று அழைக்கப்படும் ரோபர்ட் ஃப்ரீவோஸ்ட் என வத்திக்கான் அறிவித்துள்ளது. இவர் வரலாற்றில் முதல் முறையாக தெரிவு செய்யப்பட்ட அமெரிக்க போப்பாண்டவர் ஆவார். இந்நிலையில் அமெரிக்காவின் சிகாகோவில் பிறந்த போப்பாண்டவர் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தை நோக்கி மாடியில் தோன்றி தனது முதல் உரையை நிகழ்த்தினார்.
யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை நேற்றிரவு உயிரிழந்தது. நீர்வேலி தெற்கு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த விஜிகரன் ஹேனகா என்ற பிறந்து 7 நாட்கள் ரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரட்டை குழந்தைகள் பிறந்த நிலையில் குழந்தைகள் இரண்டும் கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக குழந்தையின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.